ஹலோ, பாருங்கள், எண்ணெய் ஊற்றியாச்சு. மிளகா கறி எப்படி வைக்கிறதுன்னு உங்களை காட்டுறேன். மிளகா கறி வெங்காயம் நல்லா நறுக்கி வச்சுக்கோங்க. வெங்காயம் நறுக்கி வச்சுட்டு இப்போது மிளகா விதையெல்லாம் போட்டுறாதீங்க. மிளகா எடுத்துகிட்டு அந்த தொலி மட்டும் போடுங்க. மிளகா போட்டிங்கன்னா வயிற்றுக்கு பிடிச்சிக்குவோம். அப்புறம் எண்ணெய் நல்லா சூடானதுக்கு அப்புறம் வெங்காயம் போடுங்க. நல்லா நல்லா தீஞ்ச மாதிரி நல்லா நல்லா சுருண்டுன்னு போனதுக்கு அப்புறம் வரையும் இது பண்ணுங்கள். மிளகா வெங்காயம் நல்லா சுண்டுற அளவுக்கு பாகமாக இது பண்ணுங்கள். ஒரு 10 நிமிஷம் ஒரு 1/4 மணி நேரம் நல்லா சுண்டுற அளவுக்கு இப்படியே ரோஸ் கலர் வர வரையும் கொஞ்சம் இது பண்ணுங்கள். அப்போ தான் கறி கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்கும். பச்சையாக போட்டிங்கன்னா டேஸ்ட்டு கொடுக்காது. மிளகா கறி துண்டு துண்டாக இப்போ தக்காளி அரிஞ்சு வச்சு ஒரு தக்காளி போடுங்க. அப்போ தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நல்லா பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். ஏன்னா பார்க்குறப்போ கடையில் சாப்பிட்டீங்கன்னா பவுட்ரு அது இதுவும் போடுவாங்க. தக்காளி ஒன்று சேர்த்திக்கிங்க, நல்லாயிருக்கும். வெங்காயம் வணக்கி விட்ருக்கிறேன் பாருங்கள். ஒரு பெண் மூலமாக கரையுது, வணக்கிங்க. ஒரு 1/4 மணி நேரம் நல்லா சுண்ட விட்ருங்க வெங்காயத்தை. அப்புறம் மிளகா போட்டுக்குங்க. நல்லா சுண்ட வர மாதிரி பண்ணிடுங்க. மிளகா போட்டதுக்கு அப்புறம் தக்காளி 2 போட்டுருங்க. தக்காளி மிளகா நல்லா சுண்டுற அளவு பண்ணிடுங்க. கறி போட்டேங்க. கறி போட்டு லைட்டாக மஞ்சத்தூள் போடணும். அப்படியே பார்த்தீங்களா கலர்ஃபுல்லாக இருக்குது. இது போட்டிங்கன்னா தான் உங்களுக்கு அந்த டேஸ்ட்டு மிளகா கறிக்கு நல்லா டேஸ்ட்டாக பக்காவாக இருக்கும். அப்படியே சாப்பாடை வச்சு பெரட்டி சாப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு டேஸ்ட்டாக இருக்கும். அதே மாதிரி இஞ்சி பூண்டு நல்லா வணங்கினதுக்கு அப்புறம் கறி உடனே கறி போட்டோன்னே கறி தண்ணி ஊற்றிடாதீங்க. கறி அந்த நீர் பசம் நல்லா சுண்டி நல்லா கீழே வந்ததுக்கப்புறம் வேறு தண்ணி வந்ததுக்கப்புறம் தான் அது தண்ணி ஊற்றி வந்தீங்கன்னா இந்த கறி டேஸ்ட்டு. ஏன்னு கேட்டிங்கன்னா இஞ்சி பூண்டு இந்த மிளகா கறி இதெல்லாம் போடும்போது உங்களுக்கு அந்த வாசம் நல்லாயிருக்கும். உங்களுக்கு பார்க்குறதுக்கு அந்த கறியில் அந்த மிளகா கறியில் ஏறும். அப்போ தான் உங்களுக்கு அந்த நேரம் கறி சாப்பிட்றப்போ உங்களுக்கு அந்த டேஸ்ட் கிடைக்கும். அப்புறம் வணங்கினதுக்கு அப்புறம் தக்காளி கறியும் மஞ்சத்தூள் போட்டுங்க. அடுத்தது உப்பு போடுங்க. உப்பு போட்டிங்கன்னா தான் அந்த டேஸ்ட்டு காரத்துக்கு அதுக்கு நல்லா இருக்கும். இது பாருங்கள், அப்படியே அந்த தண்ணியோட எண்ணெயோடு வச்சு
அப்படியே அந்த டேஸ்ட்டோடு வச்சிங்கன்னா அப்படியே நாக்கு ஒரு மாதிரி அப்படியே பச்சை கறியே தின்றுவோம். மிளகுப்பொடி போடாத வச்சிங்கன்னா மிளகுப்பொடி அது மிளகுப்பொடி போடுவோம், ஆனால் லைட்டாக போடுவோம். ஒரு டேஸ்ட்டு கொடுக்கணுங்க மிளகா கறிக்கு. சில பேர் பார்த்திங்கன்னா மிளகா இஞ்சி பூண்டு மட்டும் தான் போடுவாங்க. என்ன இஞ்சி மிளகா அவ்வளோதான், வேறு எதுவும் போட மாட்டாங்க. ஆனால் இது கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்காக நான் கொஞ்சம் இது பண்ணுறோம். சோத்தில் போட்டு பெரட்டி சாப்பிட்ற மாதிரி. அப்புறம் பார்த்தீங்கன்னா சிக்கன் மசாலா சும்மா லைட்டாக போடுங்க, போதும். ஒரு ஸ்பூன் மட்டும் போடுங்க. அதையும் போட்டிங்கன்னா மிளகா கறி டேஸ்ட்டு போயிடும். எது போடுறோன்னு கேட்டிங்கன்னா கொஞ்சம் டேஸ்ட்டாகிறதுக்கு சாப்பாடு பெரட்டி சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும், அதுக்காக போடுறது. அப்புறம் பார்த்தீங்கன்னா இதை பாருங்கள், நாட்டுக்கோழி மசாலாங்கிறது ஒன்று இருக்குது. அதை வாங்கி அதை ஒரு ஸ்பூன் போட்டுக்குங்க. அதை போட்டிங்கன்னா போதும், நல்லா நீட்டாக இருக்கும். இதுக்கு மேலே முடிஞ்சுதுங்க, அவ்வளோதான் டேஸ்ட்டு. அப்புறம் இதே போட்டு நல்லா சுண்ட அப்படியே அந்த மிளகுப்பொடி போட்டதுக்கு அதுக்கு மிளகா கறிக்கு அப்படி இது ஒரு டேஸ்ட் இருக்கும். சாப்பிட்டு பாருங்கள், சொன்னால் கூட நம்ப மாட்டீங்க, அது ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். சாப்பிட்றப்ப நீங்கள் கடையில் போய் சாப்பிட்னா கூட இந்த அளவு நம்ம டேஸ்ட்டாக பண்ண மாட்டாங்க. பச்சையாக வேவாத நம்ம சாப்பிட்ணும். இது நல்லா டேஸ்ட்டாக பிராய்லர் கோழி பண்ணோம்னா இந்த மாதிரி பண்ணிக்கோங்க. எவ்வளோ அருமையாக இருக்குதுன்னு பாருங்கள், உங்களுக்கே தெரியும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு இதை சாப்பிட்டு பாருங்கள், எப்படி கமெண்ட்டை சொல்லுங்கள்.